குட் மார்னிங். நான் இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டோட இன்ட்ரோ பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினுடைய பிரேக் பவர், இண்டிகேட் பவர், ஃப்ரிக்ஷன் பவர், ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சப்ஷன், இன்ஜினுடைய பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ரைட். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லா இன்ஜின்லேயுமே பண்ண முடியும். ரைட்டா. ஸோ அந்த இன்ஜினில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் லோடு அவுட்புட் எடுக்கணும். ஸோ லோடு அவுட்புட் எடுக்க போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூட லோட் செட்டப் அட்டாச் பண்ணணும். ஸோ அதில் 3 மெத்தடில் லோடு அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் லோடிங். ஸோ இப்போ நம்ம இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் லோடிங் செட்டப். ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் டீசல் இன்ஜின் கூட மெக்கானிக்கல் லோடிங் செட்டப் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இது ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லோடிங் செட்டப். இதில் என்ன பண்ணுவோம்னா இது ஹை ஸ்பீட் டீசல் இன்ஜின் கவர்னர் செட்டப்போடு இருக்குது. ஸோ இந்த ஹை ஸ்பீட் டீசல் இன்ஜின் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் லோடிங்காக. ஸோ அங்கே லோட் செல் இருக்குது. அது மூலமாக நம்ம லோட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் லோடிங். ஸோ இன்ஜின் கூட இதே ஹை ஸ்பீட் டீசல் இன்ஜின் கூட ஒரு ஹைட்ராலிக் லோட் செட்டப் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதுதான் ஹைட்ராலிக் லோடிங். ரைட். ஸோ இதில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபியூல் கன்சப்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஒன்று நம்ம பிரேக் பவர் அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பிரேக் பவர் அவுட்புட் எடுக்கிற விஷயம் மட்டும்தான் ஒவ்வொரு செட்டப்லேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ பிரேக் பவர் அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போது மெக்கானிக்கல் லோடிங் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பாருங்கள், ஃப்ளைவீல் இருக்குது. ஃப்ளைவீல் கூட என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ப்ரோனி பிரேக் சிஸ்டம் அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது இல்லையா, ப்ரோனி பிரேக் சிஸ்டம், ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளைவீல் அட்டாச் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ அந்த ஃப்ளைவீலை சுற்றி பார்த்திங்கன்னா ரோப் அட்டாச் பண்ணியிருப்போம். இந்த ரோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் வெயிட் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஹேங்கர் கொடுத்துருப்போம். அந்த ரோப்போட அடுத்த எண்டு எப்படின்னா ஃப்ளைவீலை ரொட்டேட் ஒரு ரவுண்ட் சுற்றி அது எண்டை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு ப்ரெஸ் பண்ணி இங்கே பிடிக்கும்போது இன்ஜின் மேலே ரோல் ஆக்ட் ஆகும். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால சில லோட் மைனஸ் ஆகும். ஸோ அதை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எவ்வளோ லோட் மைனஸ் ஆகுது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அப்படிங்கிறத ஸ்ப்ரிங் பேலன்ஸ் காட்டிடும். அதை நான் மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 2π/NT/60 அப்படின்னு போட்டு நம்ம பிரேக் பவர் கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ 2πN அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, இன்ஜினோட ஆர்பிஎம் இங்கே நம்ம நோட் பண்ணிப்போம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஜினோட ஆர்பிஎம் இங்கே நம்ம நோட் பண்ணிப்போம். ரைட். ஸோ டார்க் வேல்யூ W/RE, 2πNT இருக்குல்ல, டார்க் வேல்யூ W/RE. ஸோ W என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடுற வெயிட்டு மைனஸ் இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால இங்கே வெயிட் மைனஸ் ஆச்சு இல்லையா, அது W1 - W2, அதான் W. RE அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் எஃபெக்டிவ் ரேடியஸ். ஸோ ஃப்ளைவீலோட இதிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் கால்குலேட் பண்ணி இதோடைய ரேடியஸும் அட்டாச் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அதுதான் என்னது மீன் எஃபெக்டிவ் ரேடியஸ் வரும். ஸோ 2πNT/60 அப்படின்னு போட்டு பிரேக் பவர் கால்குலேட் பண்ணிப்போம். ரைட்டா. ஸோ இது மெக்கானிக்கல் லோடிங் கான்செப்டில் எப்படி பண்ணுவோம். ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் லோடிங்கில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா இதுவும் ஒன்று தான். பிரேக் பவர் கால்குலேட் பண்ணுறது இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கவர்னர் செட்டப் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கான்ஃபிடன்ஸ் ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ ஜென்ரேட்டர் ரன் ஆகும்போது நம்ம இந்த லோட் செல் இருக்குது இல்லையா, இங்கே வாட் மீட்டர் ரீடிங், அம்மீட்டர் ரீடிங் ரெண்டு காமிச்சிடும். ஸோ லோடு ஆன் பண்ணால் 1 amp 2 amp 3 amp அந்த மாதிரி இருக்கும். லோடு ஆன் பண்ண நமக்கு என்ன ஆகுனா VA காமிச்சிடும். ஸோ V/A என்னது பவர். ஸோ பிரேக் பவர் நம்ம டேரெக்டாக கிடச்சிரும். ரைட்டா. ஸோ இது எலக்ட்ரிக்கல் லோடிங்கில் பிரேக் பவர் கால்குலேட் பண்ணுறது. ரைட். ஸோ அடுத்த ஹைட்ராலிக் லோடிங்கில் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிறது ஹைட்ராலிக் லோடிங் செட்டப். ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா ஹைட்ராலிக் டைனோமீட்டர் இங்கே ஒன்று இருக்கும். ஃப்ளைவீல் கூட இங்கே ஹைட்ராலிக் டைனோமீட்டருக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ஹைட்ராலிக் லோடிங்கில் இங்கே ஒரு ஆர்ம் போயிருக்கும். அந்த ஆர்மோட எண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெயிட் பேலன்ஸ் ஸ்கேலில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது ஹைட்ராலிக் லோடிங் என்ன பண்ணுவாங்க, இங்கே 3 வால்ஸ் இருக்குது இல்லையா, 2 வால் பார்த்தீங்கன்னா லோட் கொடுக்குறதுக்கு, இந்த வால் லோடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. லோடு குறைக்கணும், இந்த வால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஃப்ளோ போகிறதுக்கு இந்த இடத்துல லோடு ஆட் பண்ணோன்னு சொன்னால் உள்ளே வாட்ரு போயிட்டு இன்ஜின் மேலே லோடு ஆக்ட் ஆகும். ஓகேவா. இன்ஜின் மேலே லோடு ஆக்ட் ஆன உடனே நமக்கு லோடு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னு சொன்னால் இந்த வால்வை ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம லோடை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ லோடை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே காமிச்சிடும். ஓகேவா. ஸோ W இன்ட்டு இந்த சென்டரில் இருந்து இந்த ஹேங்கர் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதான் எஃபெக்டிவ் லென்த்து.
W இன்ட்டு LE அப்படின்னு போட்டால் டார்க் கிடச்சிரும். அதே மாதிரி 2πNT/60. N அப்படிங்கிறது இந்த ஸ்பீடோமீட்டர் ரீடிங் இங்கே காட்டும். ஓகே, ஸ்பீடோமீட்டர் ரீடிங் RPM இண்டிகேட்டர் இங்கே காட்டும். ஸோ அதை நோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், ஹீட் பேலன்ஸ், ரிட்டார்டேஷன் டெஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ஜின்லையுமே நம்மளால் பண்ண முடியும். ஒரே விஷயம் லோட் செட்டப் தான். மெக்கானிக்கல் லோடிங்னா ப்ரோனி பிரேக் கான்செப்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் லோடிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டைனமோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஹைட்ராலிக் லோடிங்னா இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு இன்ஜின்லையும் எப்படி பிரேக் பவர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன், ஃபியூல் கன்சப்ஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு பிரேக் பவர் கூட ஃபார்முலா போடும்போது நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பியூரட் இருக்குது இல்லையா, இங்கே இது வந்து டேங்க்லேருந்து வர்றது ஃபியூலு, இந்த பியூரட் இண்டிகேட்டர் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் டேங்க்லேருந்து ஃபியூல் வராமல் இந்த பியூரட் இருக்க ஃபியூல் இன்ஜின் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஜினோட வால்வ் இங்கே இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணோன்னா இன்ஜின் போகிற ஃபியூல் ஸ்டாப் ஆகிடும், ரைட்? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பியூரட் இருக்க லைன் என்ன ஆகும், பியூரட் இருக்க ஃபியூல் தான் இன்ஜினுக்கு போகும். ஸோ அப்போ இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எந்த லோட் கண்டிஷன் கொடுத்துருக்கியோ அப்போ இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரீடிங் இருக்கும். 5 cc ஆர் 10 ccக்கு நாங்கள் ரீடிங் எடுத்துக்கோம். எவ்வளோ டைமிங் ஸ்டாப் வாட்ச் வச்சு எவ்வளோ டைமிங் ரன் ஆகுது அப்படிங்கிறது, எவ்வளோ டைம் எடுத்துக்கு 5 cc ஆஃப் ஃபியூல் கன்சியூம் பண்ணுறதுக்கு இல்லாட்டி 10 cc ஆஃப் ஃபியூல் கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூல் கன்சப்ஷன் கால்குலேட் பண்ணுறது எந்த லோட், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஹைட்ராலிக் எந்த கான்செப்டாக இருந்தாலும் ஃபியூல் கன்சப்ஷன் இதே கான்செப்ட் தான். இந்த பிரேக் பவர் கால்குலேட் பண்ணுறது மட்டும்தான் இந்த 3 லோட் சிஸ்டம், மெக்கானிக்கல், ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிக்கல், இந்த 3 கான்செப்ட்லேயும் சேஞ்ச் ஆகும். பிரேக் பவர் கால்குலேட் பண்ண மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், இது எந்த சேஞ்சும் இல்லை. அண்ட் தென் ஒவ்வொரு இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, ஆஃப் பண்ணுறது எப்படிங்கிறதும் பேசிக்காக பார்த்துடலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வந்து ஃபீல்டு மாஸ்டர் இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் போட்டு நீங்கள் சுற்றி விட்டுட்டு இங்கே வால்வ் இருக்குது பாருங்கள், இந்த விஷயம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வேகமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி நவுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சுற்றி இருக்கும்போது நவுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நவுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூல், இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த இன்ஜின் கூலண்ட்டுக்கு போகிற ரோட்டோமீட்டர் லைன், ஸோ இன்ஜின் போகிற கூலண்ட் சப்ளை இதை ஆன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் சப்ளை ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆன் பண்ணிவிட்டு கூலண்ட் சப்ளை ஆன் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் ரொட்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அண்ட் தென் லோடை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ W1, W2 இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இன்ஜினோட ஸ்பீட் நோட் பண்ணிவிட்டு ஃபியூல் கன்சப்ஷன் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லோட் செட்டப்புக்கு நீங்கள் ரீடிங் எடுக்கணும். ஸோ ஹைட்ராலிக் லோடிங் அதே போல் தான். மெக்கானிக்கல் லோடிங் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் டீசல் இன்ஜின், எலக்ட்ரிக்கல் டைனமோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கும். இதில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிலோஸ்கொயர் இன்ஜின் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இந்த வால்வ் இருக்கு இல்லையா, இங்கே மேலே இந்த வால்வை இப்படி கீழே இறக்கி விட்டால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணுறது எப்படின்னா, இது இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோண்டா இன்ஜின் ஆஃப் ஆகிடும், ஃபியூல் சப்ளை கட்டாகி ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் எப்படி தூக்கி விட்டோன்னு சொன்னால் ஃபியூல் சப்ளை கட் ஆகி இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஸோ அங்கே இருக்க ஹைட்ராலிக் லோடிங் இருக்குது இல்லையா, அதுக்கும் இதே செட்டப், இன்ஜின் ஆஃப் ஆன் செட்டப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நீ எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க போகும்போது மொதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்கு போகிற கூலண்ட்டை ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோமீட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்போம், இல்லாட்டி சும்மா வால்வோ டேரெக்டாக கொடுத்துருப்போம். இன்ஜின் போகிற கூலண்ட் சப்ளைவே நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபியூல் லைன் ஆன் பண்ணிவிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அது எந்த லோடு கண்டிஷனோ அது தகுந்த மாதிரி லோடை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ லோடு கொடுத்தோங்கிற வேல்யூ, இன்ஜினோட ஸ்பீடு அண்ட் தென் ஃபியூல் கன்சப்ஷன் 10 cc ஃபியூலுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணால் போதும். ஓகே, இதை வச்சு நம்ம தென் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரேக் பவர் கால்குலேட் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன், எஃபிஷியன்சி இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டட் பவர் அண்ட் ஃபிக்ஷன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஃபிக்ஷன் பவர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாக்ட் வேல்யூ வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டார்டேஷன் டெஸ்ட்டு அண்ட் தென் மோஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கும். அந்த இதில் வந்து கால்குலேட் பண்ணோம்னு சொன்னால் நம்ம ஃபிக்ஷன் பவர், இண்டிகேட் பவரும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ரிட்டார்டேஷன் டெஸ்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த இன்ஜினில் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன ப்ரொசீஜர், எந்த மெக்கானிக்கல் லோடிங்னா என்ன ப்ரொசீஜர், எலக்ட்ரிக்கல் லோடிங்னா என்ன ப்ரொசீஜர், ஹைட்ராலிக் லோடிங்னா என்ன ப்ரொசீஜருங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு இன்ஜினில் எலக்ட்ரிக்கல் லோடிங் ஆர் மெக்கானிக்கல் லோடிங்கில் நான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே.